கொரோனா காலகட்டத்துல மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒரு அடிப்படை வசதிகள், அதாவது காய்கறி, மளிகை ஜாமான் கிடைக்காத ரொம்ப அவசியப்பட்ட காலத்துல கூட அந்த கொரோனா அரசாங்கம் என்ன கட்டுப்பாடுகள் விதிச்சாங்களோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்களுக்கு என்ன சேவை அவங்களால செய்ய முடியுமோ அதை திருப்தியா பண்ணாங்க. ஆரம்பிச்ச ஓனரும் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. பொருளோட தரங்கிறது ஒரு பக்கம், வர்ற கஸ்டமர் முகம் காணாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணணுங்கிறது அந்த நிறுவனத்தோடைய ஓனரோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அதுதான். வணக்கம், நெருப்பு தமிழ் சேனலில் இருந்து நான் கார்த்திகேயன். இப்ப தொடர்ந்து ரங்கத்தார் நிறுவனத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிறுவனத்தின் அருகாமையில் உள்ள வேணாவூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு விஜயராஜ் அவர்களிடம் அந்த நிறுவனத்தை பற்றி சில தகவல்களை கேட்டு அறிவோம். சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. பேர் விஜயராஜ், நான் வேணா நம்பர். சரிங்க. நான் பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. கொரோனாவுக்கு அப்புறம் உங்களோட வருங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரிங்க. நான் சென்னையில காய்கறி ஃபீல்டுல தான் இருந்தேன். சரிங்க. சரிங்க. அதனால இங்க அதே பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சா எங்க லொகேஷன் பார்த்தா செட் ஆகல. சரிங்க. சரிங்க. அதுக்கப்புறம் ரங்கத்தார் மளிகை கடை பெரிய ஹோல்சேல் கடை இருக்கு, அந்த இடத்துல வியாபாரம் எல்லாம் நடக்குது. சரிங்க. அதுக்கு பக்கத்துல வெஜிடபிள் ஷாப் வச்சா அங்க மளிகை வாங்குறவங்க வெஜிடபிள் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க. அத அடிப்படையா வச்சு அங்க எப்படி எல்லாம் வியாபாரம் நடக்குது, கஸ்டமர் அங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, அங்க பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக பாக்குறதுக்காக அந்த கடையில ஒரு 1 மந்த் கண்டினியூவா போயிட்டு எப்படி எல்லாம் கஸ்டமர் நடந்துக்கிறாங்க, பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பொருள் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, வர்ற கஸ்டமருக்கு எப்படி எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அதெல்லாம் போய் நாங்க செக் பண்ணி பார்த்ததுல ரொம்ப விலை குறைவாகவும் பொதுமக்களுக்கும் மற்றபடி அங்க லோக்கல்ல வியாபாரம் பண்ற சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மன திருப்தி அடைகிற அளவுக்கு வியாபாரம் பண்றாங்கிறது எங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இதுக்கு மேற்பட்டு நம்ம இந்த இடத்துல வியாபாரம் பண்ணலாம், நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு. ரெண்டாவது, அந்த கடை ஆரம்பிச்ச ஓனரும் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல பிசினஸ் பண்ணனா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில அவர் பண்ணினாரு. அவரை பார்த்து சரி நம்மளும் அந்த மாதிரி பண்ணனா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த இடத்துல கடையை போட்டோம். இன்னைக்கு நாங்களும் ஓரளவுக்கு வியாபாரத்துல சக்சஸ் ஆகிருக்கிறோம். அதுக்கு காரணம் ரங்கத்தார் மளிகை கடை தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய அளவுல பண்றாங்க, ஹோல்சேல் வேலையில ரீட்டைலும் பண்றாங்க, வர்ற கஸ்டமர்களை திருப்திப்படுத்துறாங்க. அதன் காரணமா வச்சு அருகாமையில் இருக்கிற நமக்கும் வியாபாரம் நடக்குது. இது எனக்காக மட்டும் நான் சொல்லல, இப்ப என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அந்த ரங்கத்தார் ஓனர் ஒரு பெரிய முன்னுதாரணம். ஏன்னா ஒரு அனுபவமே இல்லாத தொழில் இல்ல, 2 தலைமுறை 3 தலைமுறையா தொடர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இடையில பிளாப் ஆயிடுறாங்க. ஆனா எந்த விதமான ஒரு அனுபவமும் முன் அனுபவமும் இல்லாம ஒரு தனி இடத்துல ஒரு பிசினஸ் பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லா வரணுங்கிறது எல்லாராலையும் முடியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் இந்த இடத்துல ஒரு 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்துல என் கடையில இருந்து ரங்கத்தார் கடையில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கணக்கு பண்ணி பார்த்தா இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 15-20 கடை திறந்து மூடி இருக்காங்க. எல்லாம் ஆர்வப்பாளர்ல கொஞ்ச நாள் பண்றாங்க, அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால தொடர்ச்சியா அவங்களால பண்ண முடியாத காரணத்தினால அது ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. பல தோல்விகளை கிடையாது, பல விடாமுயற்சிகளை இருக்கு, பல ஒரு அசிங்க அவமதிப்பு எல்லாம் பல்வேறு விஷயங்கள் அடிபட்டு அதை விடாம தொடர்ந்து போராடி இந்த இடத்துல நீங்க சக்சஸ் பண்ணிருக்காங்கன்னா அது அவங்களோட விடாமுயற்சி தான். பிளஸ் பொருளோட தரம், மக்கள்கிட்ட நடந்துக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த இடத்துல அவங்களால இன்ன வரைக்கும் ஸ்டாண்டர்டா நிக்க முடியுது. இது பப்ளிக்காக மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாழ்க்கையில முன்னேறணும் முடிக்கணுங்கிற ஒரு இளைஞர்களுக்கும் அந்த ரங்கத்தார் நிறுவனத்தோடைய ஓனர் வினோத்ங்கிறவர் ஒரு பெரிய முன்னுதாரணமா இருந்துருக்காரு. அவரு இப்போ ஆரம்ப காலகட்டத்துல சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல அந்த ஒரு கடையை வைக்கல, இருந்தாலும் இது ஒரு சேவை மனப்பான்மையோட ஆரம்பிச்சதுதான். அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல அபரீத வளர்ச்சியில இருக்கு. சொல்ல வந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் கொரோனா காலகட்டத்துல நான் சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க என்னால சரியா ஏர்ன் பண்ண முடியல, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த காலகட்டத்திலயும் இந்த ரங்கத்தார் நிறுவனம் இயங்கிட்டு தான் இருந்தது இல்லைங்களா? அந்த கால சூழ்நிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கொரோனா காலகட்டத்துல மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஒரு அடிப்படை வசதிகள், அதாவது காய்கறி, மளிகை ஜாமான் கிடைக்காத ரொம்ப அவசியப்பட்ட காலத்துல கூட அந்த கொரோனா அரசாங்கம் என்ன கட்டுப்பாடுகள் விதிச்சாங்களோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்களுக்கு என்ன சேவை அவங்களால செய்ய முடியுமோ அதை திருப்தியா பண்ணாங்க. அதாவது அரசாங்கத்துக்கும் எந்த இடையூறும் கிடையாது, பப்ளிக்கும் எந்த இடையூறும் கிடையாது. அரியலூர் மாவட்டத்துக்குள்ள உடையார்பாளையம் மாவட்டத்துலதான் இருக்குது. இங்க உள்ள மக்கள் மட்டும் பயன்படுறாங்களா? இதை தாண்டி
வெளி மாவட்டத்துல வெளியில இருந்தும் வந்து ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கஸ்டமர் அங்க வந்து மளிகை ஜாமான் ஆர்டர் கொடுத்துட்டு வெஜிடபிள் ஷாப் பக்கத்துல இருக்கப்ப வந்தாங்க. வந்துட்டு நம்ம கடையில ஜூஸ் சாப்பிட்டாங்க. என்ன ஊர்னு கேக்குறப்ப நாங்க திருவாரூர்னு சொன்னாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. நம்ம திருவாரூர்ல இருந்து கூட இங்க வராங்க. நம்ம எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. நம்ம இருக்கிறது அரியலூர் மாவட்டம், அவங்க கும்பகோணத்துல பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி இங்க வந்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு கஸ்டமரோட ரெஃபரன்ஸ், அதாவது இவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வராங்கன்னா கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது போல ரேட்டு, தரம் இதெல்லாம் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. ஆமா, அது மாதிரி இருந்ததுனால தானே இங்க இருந்து இவ்வளவு தூரம் வராங்க. இல்லன்னா அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து வாங்கணுங்கிறது என்ன இருக்கு? நாங்க விசாரிக்கும் போது விலைகளுக்கு கும்பகோணத்தை விட அங்க விலை ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அப்படிதான் சொல்றாங்க. அது அவங்க மன திருப்தியா இருக்கு. அதை கேட்கும்போது நமக்கு திருப்தியா இருக்கு. பரவாயில்ல, அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி இதுல அந்த ஜாமான் கொட்டேஷன் வாங்கிட்டு மத்த கடைகளை விசாரிச்சு பார்த்துட்டு தான் வந்து வாங்குறாங்க. ஆமா, இப்ப ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னாலும் கூட ஒரு பில்ல வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் 4 கடையில போய் எஸ்டிமேட் பண்ணி பாக்குறாங்க. எங்க நல்லா ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் கம்மியா இருக்கு அங்கதான் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்ல எடுத்துக்கிட்டு மத்த கடைகள்கிட்ட போயிட்டு ரெங்கத்தாருக்கு வந்தவங்க இவங்க கடையை விட்டு வேற எங்கேயும் போறது கிடையாது. ஏன்னா எல்லா கடைகளை கம்பேர் பண்ணும் போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்குறாங்கன்னா மத்த கடைக்கு இவங்க கடைக்கும் ஒரு 2,500 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும், டேரிஃப் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அதனால இவன் மத்த கடையில எஸ்டிமேட் பண்ணிட்டு இங்க வர்றவங்க யாருமே இவங்க கடையை விட்டு போக மாட்டாங்க, இங்கதான் வாங்குறாங்க. பொருளோட தரங்கிறது ஒரு பக்கம், வர்ற கஸ்டமருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது ரெக்கத்தாரில நம்ம கண் கூட பாக்குறோம். வர்ற கஸ்டமர் முகம் பண்ணாத அளவுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணணுங்கிறது அந்த நிறுவனத்தோடைய ஓனரோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அதுதான் அவருடைய நோக்கம். வர்ற கஸ்டமர் தான் நமக்கு எல்லாமே. அதனால அவங்களுக்கு திருப்திப்படுத்தி அனுப்புறது மட்டும்தான் அவங்க வேலை அப்படிங்கிற ஒரு பாணியில தான் அவங்க ஒர்க் பண்ற எல்லாரையுமே ட்ரெயின் அப் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால அந்த ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப மைல்டா இருக்காங்க. சுத்துக்கோப்பா அந்த ரவுண்ட் அப்ல கரெக்டா இருக்காங்க. அதனால மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. வருங்கால இளைஞர்களுக்கெல்லாம் இந்த நிறுவனத்தோடைய ஒரு ஓனர் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கிறாரு. அவர்களெல்லாம் பார்த்து இந்த ஓனருடைய ஒரு விடாமுயற்சியை பார்த்து மற்ற இளைஞர்களும் வாழ்க்கையில ஒரு தொழில் பண்ணணும், ஒரு பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும். வசந்த டிவில பாத்தீங்கன்னா வசந்த ஓனர் வந்து டெய்லி பேட்டி கொடுப்பாங்க. அதாவது வாழ்க்கையில எப்படி போராடணும், எப்படி எல்லாம் இருந்தா வாழ்க்கை சக்சஸ் பண்ண முடியுங்கிறது அந்த வசந்த டிவில நம்ம பாத்துருக்கோம். வெற்றி படிக்கட்டுக்கு அதெல்லாம் வந்து நம்ம டிவில தான் பாத்துருக்கோம். ஆனா இதை வந்து நம்ம டெய்லி கண் கூட பாத்துருக்கோம். அவர் பேசிக்கல எப்படி இருந்தாரு, இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண் கூட அன்னன்னைக்கு டெய்லி பாக்குறோம். அவரை பார்க்கும் போது நம்மள மாதிரி என்ன மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆகுது, ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அது ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி பாத்திருந்தேன், வீட்டுக்கு ஃபங்க்ஷன், கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஜாமான் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ரிட்டர்ன் பண்ணா காசாவோ பணமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வீட்டுக்கு வாங்குற ஜாமானே இதை சரியில்லை, பொருள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல கொண்டாந்து திருப்பி கொடுத்தாக்கா அது இந்த பொருளுக்கு நிகரா, அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பொருளாவோ இல்ல பணமாவோ திருப்பி தருவாங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையான கேள்விதான். எல்லா நிறுவனத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் வாங்க வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பண்ணிட்டு அந்த இது சேஞ்ச் பண்ண வந்திருக்கவங்க, ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கவங்க கொஞ்சம் வெயிட்டிங்ல உட்கார வச்சு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொஞ்சம். ஒரு சில நிறுவனத்துல கொஞ்சம் அதிகமா ஜாமான் வாங்கினா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, கம்மியா ஜாமான் வாங்கினா ஒரு மாதிரி. இங்க இருக்கிற ஒர்க்கர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரெயின் அப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் 1 ரூபாய்க்கு வாங்குற கஸ்டமர்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்குற கஸ்டமர் வரைக்கும் நமக்கு ஒரே பார்வையில தான் இருக்கணும். வர்ற கஸ்டமர்ட்ட அவங்க நடந்துக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய ட்ரெயின் அப்புங்கிறது அந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம அவங்க நடந்த விதத்துல புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கேட்டீங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு போறோம், அது நமக்கு தேவையில்ல, ரிட்டர்ன் கொடுத்தா கேஷா கொடுப்பாங்களா, நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தடவை வாங்கிட்டு போயிருக்கேன். போயிட்டு சரியில்லைன்னு கொண்டு வந்தா வீட்டுல தேவையில்ல, இது ரிட்டர்ன் கொடுத்து இதுல வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்தா ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. வந்த உடனே கஸ்டமர் என்னவோ நம்ம கவனிச்சு நமக்கு என்ன தேவையோ கேஷா வேணாலும் கேஷ், இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பொருளா வேணாலும் பொருளா கொடுத்து அடுத்த 10 நிமிஷம் ரிட்டர்ன் நமக்கு அனுப்பிடுறாங்க. வர தொழிலாளர்கள் வந்து வர கஸ்டமர் நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நடக்கிறாங்க. யாரும் முகம் சொல்லிச்சுக்கிற அளவுக்கு நடந்துக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஜாமான் எல்லாம் சரி இங்கே சரி பார்த்து தான் கொடுக்குறாங்களா இல்ல எப்படி? இல்ல, எல்லா பொருளுமே இங்கவே செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுல இது வரைக்கும் அதுக்கான தனியான ஊழியர்கள் வச்சிருக்காங்க. அவங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. எந்த ஒரு பொருளையுமே வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் பக்கத்துல இருந்து வந்திருப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது 1 2 இல்லன்னு சொன்னா நம்ம கடை பேர் கெட்ட பேர் ஆயிடும். ரெண்டாவது அவங்களும் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து மாத்த முடியாது. இதெல்லாம் கவனத்துல வச்சு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், ஒரு பொருள் வாங்கினாலும் 100 பொருள் வாங்கினாலும் கரெக்டா செக் பண்ணி பில்லு பிரகாரம்
ஆதாரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க ட்ரெயின் அப் கொடுத்தா வச்சிருக்காங்க. நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதுவரையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுல நம்ம எந்த ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னாலும் தோல்வி இல்லாம நம்ம நினைக்கிற இலக்கை அடைய முடியாது. இது போல இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கேட்டு அறிவோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னோட இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. 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 நான் இப்ப வந்து ரங்கத்தார் மளிகை கடையில போய் ஜாமான் வாங்குங்கன்னு சொல்ல, நான் இந்த பேட்டி கொடுக்கற நோக்கமே ஏழை எளிய மக்கள் விழிப்புணர்வோட நல்லா பயன்பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்து சொல்றோம். ஏழை எளிய மக்களுக்கு வந்து இத நல்லா தெரியணும் அப்படிங்கிற தெளிவுபடுத்தணுங்கிறதுனாலதான் நான் அந்த ஒரு பேட்டியை நான் உங்கள்கிட்ட தரேன். கண்டிப்பா.